ஹே காய்ஸ், இன்னைக்கு ஆடி 2வது வெள்ளி. ஸோ காலையிலே எனக்கு பூஜை வேலையெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். 5 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். எழுந்த உடனே ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வாசல் பெருக்கி தொடச்சி விட்டுட்டு வாசப்படியில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டியாக கலர் கோலம் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சாமி படங்கள் எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சாமி பாத்திரங்கள் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சதுக்கப்புறமா மாடியில் வேப்பிலை பறிக்கிறதுக்காக வந்திருந்தேன். இன்றைக்கி கொஞ்சமாக தான் பறிச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு தான் எட்டி பறிக்க முடியலை. ஸோ கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா சாமிக்கு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வாசப்படியிலையும் கொஞ்சமாக பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு கருமாரியம்மனுக்கும் என்னுடைய குலதெய்வத்துக்கும் வேப்பிலை வச்சதுக்கப்புறமா வாசப்படியிலையும் இந்த மாதிரி கொஞ்சமாக வேப்பிலை வச்சுருந்தேன். வாசலில் கட்டுற அளவுக்கு வேப்பிலை என்னால் பறிக்க முடியல. ஸோ இன்றைக்கி வாசலில் கட்ட முடியல. ஸோ இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. நேந்திரம் பழம் மட்டும் தான் வச்சு சாமி கும்பிட்றேன். ஏதாவது பிரசாதம் செய்யலாம்னு நினச்சேன். பட் எனக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நேந்திரம் பழம் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. சஷ்வி குட்டி எவ்வளோ அழகாக சாமி கும்பிட்றாங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எனக்கும் அவங்க விபூதி வச்சு விடுவாங்க. போதும் சஷ்வி வச்சு விட்டுருந்த விபூதி இது தான். அங்கங்கே கொஞ்சம் விபூதி எடுத்து அப்பி விட்டுருந்தாங்க. இருந்தாலும் குழந்தை வச்சு விட்டது இல்லையா, அதனால் எனக்கு அழைக்கிறதுக்கு மனசே வரல. அப்படியே தான் இருந்தேன். ஸோ அது மட்டும் ஒரு பிக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா தான் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்ருந்தோம் காலையில். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஈவினிங்கும் விளக்கேற்றி சாமி கும்பிட்ருந்தோம். விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி பால் பாயசம் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதவே என்னோடய குலதெய்வத்துக்கும் வச்சு படைச்சிட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணியெல்லாம் காட்டி எல்லா சாமிக்கும் சாம்பிராணியெல்லாம் காட்டி சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் 3 பேரும் பாயசம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கருமாரியம்மன் கோவிலுக்கு கிளம்பி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தோம். பட் சஷ்விக்கு உட்காரதுக்கெலாம் விருப்பமே கிடையாது. எழுந்து என் கூட நடந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கையை பிடிச்சி இழுத்துட்டே இருந்தாங்க. அவங்க எழுந்ததுக்கப்புறமா சந்தோஷத்தில் எப்படி டான்ஸ் ஆடுவாங்க நீங்களே பாருங்கள். எங்கே போனேன் அம்மா விட்டுட்டு? ஸோ கொஞ்ச நேரம் சஷ்வியும் அங்கே நல்லா விளையாடினதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.